12th plus 2 Tamil Nadu State Board English Simplified. Remember Caesar, play, Gordon Daviot. Small questions. Continuation part 2 la G. How did Lord Weston diffuse the infernal machine? அங்கே இன்ஃபர்னல் மிஷினே இல்லை, வெடிகுண்டு கருவி இருக்கிறதா இவராக கற்பனை பண்ணிக்கிட்டாரு. அந்த மிஷினை எப்படி செயலிழக்க செஞ்சார் அப்படின்னு கேட்குறாங்க. லார்ட் வெஸ்டர்ன் ட்ரவுண்ட் த பார்சல் இன் அ பெயில் ஃபுல் ஆஃப் வாட்டர். அதாவது என்ன செஞ்சுருக்காரு, ஒரு வாளி நிறைய தண்ணியை எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணிக்குள்ளே அந்த பார்சலை போட்டு அமுக்கிட்டார். ட்ரவுண்டுன்னா உள்ளே போச்சு முக்கிட்டு டு டிஃப்யூஸ், அதை செயலிழக்க செய்கிறாராம். டிஃப்யூஸ்னால் செயலிழக்க செய்கிறது. த இன்ஃபர்னல் மிஷின் விச் ஹி தாட் வாஸ் இன்சைட் த பார்சல். அந்த பார்சலுக்குள்ளே ஆக்சுவலாக அந்த கருவியே இல்லை, வெடிகுண்டு கருவியெல்லாம் இல்லை. இவராக நினச்சிக்கிட்டாரு வெடிகுண்டு கருவி அனுப்பிச்சிருக்காங்க நம்ம வீட்டுக்கு நம்மளை கொல்றதுக்கு அப்படின்னு. அதனால அந்த பார்சலை போட்டு அந்த தண்ணிக்குள்ளே போட்டு முக்கி அதை வந்து செயலிழக்க செய்கிறாராம் அப்படின்னு. இவர் ஒரு பெரிய நீதிபதி. சரி, அடுத்து. ஹூஸ் லைஃப் வாஸ் இன் கிரேட் வேல்யூ டு இங்கிலாந்து இன் வாட் வே? யாரோட வாழ்க்கை வந்து ரொம்ப பெருமதிப்புக்குரிய வாழ்க்கை அப்படின்னு கேட்குறாங்க. இன் வாட் வே, எப்படி அப்படின்னு. மை லைஃப் இஸ் நத்திங், யோர்ஸ் இஸ் ஆஃப் கிரேட் வேல்யூ டு இங்கிலாந்து. என் வாழ்க்கை சும்மா ஒன்றுமில்லாதது, உங்கள் வாழ்க்கை தான் பெருமதிப்புக்குரிய வாழ்க்கை இந்த இங்கிலாண்டில் அப்படின்னு செட் ரோகர் சொல்லியிருக்கான். அப்படி நான் சும்மா வேஸ்ட்டு, நான் வெட்டியானவன், நீங்கள் தானே ஒரு பெரிய நீதிபதி, அதனால் உங்கள் வாழ்க்கை தான் பெருமதிப்புக்குரிய வாழ்க்கை இங்கிலாண்டில் அப்படின்னு இருக்கான். டு செட் ரோகர் டு லார்ட் வெஸ்டன். ஃபார் லார்ட் வெஸ்டன் வாஸ் அ பாம்பஸ் அண்ட் ப்ரௌடு ஜட்ஜ் ஆஃப் இங்கிலாந்து. அவர் பெரிய ரொம்ப பெருமை மிகு, ரொம்ப ஆடம்பரமான, ரொம்ப ப்ரௌடான பெருமை மிகு நீதிபதியாக திகழ்கிறாரு இங்கிலாண்டில். அடுத்து ஐ. வை டிட் த ஸ்பீக்கர் கன்சிடர் ஹிஸ் லைஃப் லெஸ் இம்பார்ட்டண்ட்டு? அந்த ஸ்பீக்கர்ன்றவர் இவர் நம்ம ஜட்ஜு. அவர் வந்து எதுக்கு தன்னோட வாழ்க்கை வந்து அவ்வளோ முக்கியமானது இல்லை, லெஸ் இம்பார்ட்டண்ட்டு, அவ்வளோ முக்கியத்துவமான கம்மியான முக்கியத்துவம் வாய்ஞ்சது தான் ஒன்றதை விட அப்படின்னு சொல்லி ஏன் சொல்கிறாரு அப்படின்றாங்க. நோ ரோகர், நோ, யூ ஆர் யங், நீ சின்ன பையன். இல்லை ரோகர், இல்லை, நீ வந்து ரொம்ப வயசு சின்னமே. ஐ ஹவ் ஹேட் மை லைஃப், என் வாழ்க்கையை நான் வாழ்த்து முடிச்சிட்டேன். ஏன்னா இவர் வயசானவர்ல. தேர் ஆர் ஸ்டில் கிரேட் திங்ஸ் ஃபார் யூ, உனக்கு இன்னும் நிறைய பெரிய சிறந்த விஷயங்கள்லாம் காத்திருக்கு டு டூ. தேர் ஆர் ஸ்டில் கிரேட் திங்ஸ் ஃபார் யூ டு டூ. நீ இன்னும் சிறந்த சேவைகள் செய்கிறதுக்கு இந்த பூமியில் நிறைய வேலைகள் இருக்குது, நீ இன்னும் செய்ய வேண்டியது கடமைகள் நிறைய இருக்குது அப்படின்னாரு. யூ மஸ்ட் லிவ், நீ வாழணும். அண்ட் ரைட் மை லைஃப் ஃபார் போஸ்டரிட்டி. இவர் வாழ்க்கையை வந்து வருங்கால சந்ததிக்காக எழுதி வைக்கணுமா ரோகர். இவர் வாழ்க்கை வரலாறு வர்ற பின்வரும் சந்ததிக்கு நீ தான் எழுதணும் அப்படின்றாரு செட் லார்ட் வெஸ்டன். உடனே அடுத்து ஜே. ஹூ ரிமைண்டட் லார்ட் வெஸ்டன் அபவுட் மிஸ்டர் சீசர்? மிஸ்டர் சீசரை பற்றி யார் ஞாபகப்படுத்தினா லார்ட் வெஸ்டனுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரோகர். அதையும் ரோகர் தான் சொல்லியிருக்கான். ரோகர் ரிமைண்டட் லார்ட் வெஸ்டன் அபவுட் மிஸ்டர் சீசர். ரோகர் தான் ஞாபகப்படுத்தியிருக்கான். எப்படின்னா ரிமைண்டட் லார்டு வெஸ்டன் அபவுட் சீசரை பற்றி ரோகர் தான் அவருக்கு நினைவுபடுத்தியிருக்கான். த மேன் யூ மெட் ஆன் டியூஸ்டே அட் ஹாம்ப்டன்ற இடத்துல வந்து செவ்வாய்க்கிழமை நீங்கள் தானே சந்திச்சிங்க மை லார்ட் அப்படின்னு இருக்கான். த மேன் யூ மெட் ஆன் டியூஸ்டே அட் ஹாம்ப்டன் மை லார்ட். நீதிபதி அவர்களே, நீங்கள் தானே செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஹாம்ப்டன்ற நகரத்தில் நீங்கள் சந்திச்சிங்க ஒருத்தரை அப்படின்லாம். செட் ரோகர். மிஸ்டர் சீசர் வாஸ் அ கார்டனர். அந்த சீசர்ன்றவர் வந்து ஒரு தோட்டக்காரர். அதை வீட்டுக்கு வர சொல்லியிருக்கார் தோட்ட வேலைக்காக, ஏதோ ரோஸ் செடி நடுறதுக்காக. அடுத்து அதை மறந்துட்டார் லார்ட் வெஸ்டன். அடுத்து கே. வாட் வாஸ் த ட்ரூத் அபவுட் த கிரம்பிள்டு பீஸ் ஆஃப் பேப்பர்? அந்த கசங்கி போன பேப்பரோட உண்மை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரிமெம்பர் சீசர் ரிட்டன் ஆன் த கிரம்பிள்டு பேப்பர். அந்த கசங்கின தாளில் என்ன எழுதியிருந்துச்சு? ரிமெம்பர் சீசர்னு எழுதியிருந்துச்சுல்ல. அந்த கிரம்பிள்டுனா கசங்கின தாள், piece of paper, was a memory note that Lord Weston himself had made about a gardener named Caesar. இவரே எழுதினார். யார்? லார்ட் வெஸ்டனே எழுதினது மறந்துட்டார் அவர். மெமரி நோட்டு, ஞாபகத்துக்காக அதை எழுதி வச்சார். ஏன்னா இவர் தான் ஞாபகமர்த்திக்காரர்ல. அதுக்காக crumbled piece of paper written on a crumbled piece of paper was a memory note. ஞாபகத்துக்காக எழுதின ஒரு சின்ன குறிப்பு. that Lord Weston himself had made about a gardener named Caesar. சீசர்ன்ற ஒரு கார்டனரை ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக அவரே கிறுக்கி வச்சுருக்கிறாரு அந்த சின்ன பேப்பரில், அவசரமாக எழுதுனது. அதனால தான் கிறுக்குனது மாதிரி வேறு இருந்துச்சு. ரிமைண்டர் ஃபார் ஹிஸ் ஓன் ஆப்சன்ட் மைண்டட்னஸ். அவரோட ஆப்சன்ட் மைண்டட்
ஞாபகம் மறதிக்காக அவரே ஒரு குறிப்பு எழுதி வச்சது தான் அந்த ரிமெம்பர் சீசர்ன்றது. அது அவர் எழுதுனது அவரே மறந்து போயிட்டார். கொடுமை. இது ஒரு நீதிபதி வேற. அடுத்து எல், பிரிங் அவுட் த இரணி இன் த மெசேஜ் ரிமெம்பர் சீசர். இதில் இருக்க இந்த முரண்பாடு என்ன? இந்த ரிமெம்பர் சீசர்ன்ற இந்த வாக்கியத்தோட முரண்பாடு என்னென்னா, இதில் 2 முரண்பாடு இருக்குது. அதாவது என்னென்னா, த நேம் சீசர், இந்த பேர் சீசர்ன்ற பேர் ஒரு பெரிய முரண். ஏன்னா இந்த தோட்டக்காரன் பேரும் சீசர், அண்ணன் 15 மார்ச் அப்போது அங்கே அந்த பேரவையில் ஃபோரத்தில் வச்சு கொண்டாங்கல்ல ஜூலியஸ் சீசர், அவனும் சீசர். அப்போ 2 பேரும் சீசர்ன்றதுனால பேரில் பெரிய கன்ஃபியூஷன். அது ஒரு பெரிய முரண். அந்த டேட் 15th மார்ச் அன்னைக்கும் 15ஆம் தேதி அந்த நாள், இந்த பிளே நிகழ்கிற நாளும் 15ஆம் தேதி. இது 2 பெரிய இரணி, பெரிய முரண் தான். இது தன்னைத்தான் கொள்றதுக்கு ஏற்பாட்டு சதியோன்னு நினச்சி கன்ஃபியூஸ் பண்ண வச்சிருச்சு ஜட்ஜை. த நேம் சீசர் அண்ட் த டேட் 15th மார்ச் கிரியேட் த மெயின் இரணி இன் த பிளே ரிமெம்பர் சீசர். இந்த நாடகத்தில் இந்த 2 விஷயம், அது பேர் சீசர்ன்ற பேரும் 15 மார்ச் 15, ஏன்னா அந்த நாளும் 15 மார்ச் தான். ஜூலியஸ் சீசர் வாஸ் கில்ட் ஆன் 15th மார்ச். உண்மையிலேயே ஜூலியஸ் சீசரை மார்ச் 15ஆம் தேதி அன்றைக்கி தான் அவனோட பகையாளிகள்லாம் அவங்களோட மன்றத்தில் வச்சு கொண்டானுங்க. அண்ட் த ஈவெண்ட்ஸ் ஆஃப் த பிளே ஆல்சோ ஹேப்பன் ஆன் த சேம் டே. இந்த நாடகத்துலேயும் அந்த நாள், இந்த நடக்கிற இதே நாள் அதே நாள் 15 மார்ச் தான். அதனால் அந்த கன்ஃபியூஷன், 2 கன்ஃபியூஷன். அனதர் இரணி இஸ் தட் த கார்டனர் இஸ் ஆல்சோ நேம்டு சீசர். அந்த தோட்டக்காரனாக வர்றவன் பேரும் சீசரு. ஸோ பேர்லேயும் முரண், தேதியிலையும் முரண், 2 தான் அவரை ரொம்ப பயமுறுத்திருச்சு லார்டு வெஸ்டர்னை. இதோட அவர் எழுதுனது அவரே மறந்துட்டார். சரி, இதை எழுதி படிங்க செல்லங்களா, அவ்வளோதான். இதோட எல்லா லெசன்ஸும் முடியுது. ஆல் த பெஸ்ட், நல்லா படிங்க. எனக்கு என்னென்னா, யாருமே இந்த இங்கிலீஷில் ஒருத்தருமே ஃபெயில் ஆகக்கூடாதுன்றதான் என்னோடய அம்பிஷன். அது நிறைவேறும் நம்புகிறேன். ஓகே, பாய். ஆல் த பெஸ்ட். பாய் செல்லம்ஸ்.